ஹலோ மக்களே, வீட்டில் ஒய்ஃபை இருக்குது, ஃபோனில் மொபைல் டேட்டாவே யூஸ் பண்ணுறதில்ல. ஆனாலும் சிம்மை ஆக்டிவாக வச்சுக்க மாதம் ரூ. 300 மேலே ரீசார்ஜ் பண்ணி கடுப்பாக இருக்கீங்களா? இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கு பட்டன் ஃபோன் மட்டும்தான் இருக்குது, அதுக்கும் டேட்டா பிளான் போட்டு காசை கரியாக்குறமேட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இனி இந்த கவலையே வேணாம். ஜியோ, ஏர்டெல் மாதிரி தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கடிவாளம் போடுற மாதிரி ட்ராய் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளருக்கு இது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லலாம். அது என்னென்று இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் டெலிகாம் மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவையை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவையை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனங்கள் தான் ஆதிக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. முகேஷ் அம்பானியோடைய ரிலையன்ஸ் ஜியோ தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக கஸ்டமர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அரசாங்கத்தோடைய பிஎஸ்என் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாடு முழுக்க வேகமாக அவங்க நெட்வொர்க்கை விரிவுபடுத்துகிறாங்க. பிஎஸ்என்எல்லில் ரீசார்ஜ் கட்டணம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இன்னும் முழுமையாக 5G சேவை வராததுனால மக்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு மாற கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. மக்களோட இந்த தயக்கம் தான் தனியார் நிறுவனங்களுக்கு ரொம்பவே சாதகமாக போயிடுச்சு. இப்போது ஜியோ, ஏர்டெல் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 5G நெட்வொர்க்கை ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டதுனால வாடிக்கையாளர்களுக்கு ஃபுல் இன்டர்நெட் அடிப்படையில் இருக்கிற ரீசார்ஜ் பிளான் தான் அதிகமாக வழங்குறாங்க. வெறும் வாய்ஸ் காலு, எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணுற பிளானை படிப்படியாக பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க. இதனால் என்ன பிரச்சனைனா, ஒரு சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுருக்கவங்க இல்லை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணவே தெரியாத நபர்கள் இருந்தால் கூட வேறு வழியே இல்லாமல் டேட்டா பிளான்களோடு இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ரீசார்ஜ் பிளானை தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சரி, டேட்டா இல்லாத பிளான் இருக்கான்னு தேடி பார்த்தா அது ரொம்ப நாளைக்கு வேலிடிட்டி இருக்கிற ரொம்ப அதிக கட்டணம் கொண்ட பிளானாக தான் இருக்குது. டேட்டா பலன்களை இல்லைனாலும் கூட கட்டணத்தை அவங்க குறைக்கவே இல்லை. ஸோ கஸ்டமர்ஸ் மேலே இது மாதிரி தேவையில்லாமல் டேட்டா பிளானை திணிக்கிறத தடுப்பதற்காக தான் நம்ம இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமாக ட்ராய் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான புதிய பரிந்துரையை கொண்டு வந்திருக்காங்க. டெலிகாம் நுகர்வோர் பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் பிரிவான 13 கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜியோ, ஏர்டெல் உட்பட எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களுக்கு கட்டாயமாக வாய்ஸ் கால் ஆகட்டும், எஸ்எம்எஸ் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச கட்டணத்திற்கான ரீசார்ஜ் திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மந்த் பேக்கேஜ் இல்லை வீக்லி பேக்கேஜ் மாதிரி கண்டிப்பாக ரீசார்ஜ் வச்சு கொண்டு வரணும் சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா பிளான்களோடு சேர்த்து அதுக்கப்புறம் எந்த டேட்டாவும் இல்லாத இந்த மலிவு விலை பிளானையும் லிஸ்ட்டில் காட்டணும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய வரைவு பற்றி பொதுமக்கள் வரக்கூடிய ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது அதிகாரப்பூர்வமாக சட்டமாக்கப்படும் சொல்கிறாங்க. இது மட்டும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா வீட்டில் தாத்தா பாட்டிக்கு பட்டன் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் இனி ரொம்ப கம்மியான காசுலேயே நம்மளால் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஃபுல் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்க வெறும் இன்கமிங் அவுட்கோயிங் கால் பேசுறதுக்காக அதிகபட்சம் கட்டணத்தில் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் இனி இருக்காது. சுருக்கமாக சொல்லணும் மக்களே, நமக்கு தேவையில்லாத டேட்டாவை திணிச்சு காசு பிடுங்குற டெலிகாம் நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்புன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போது உங்கள் மொபைலில் மாதம் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்க? இன்டர்நெட் இல்லாத இந்த குறைந்த கட்டண வாய்ஸ் கால் ஆகட்டும், எஸ்எம்எஸ் பிளான் வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.